தைராய்டு ஆப்ரேஷன் பண்ணால் கால்சியத்தில் பிரச்சனை வருமா? இது என்ன புதுசாக இருக்குது? இந்த ஆட்டோவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பக்கத்து வண்டியோட ஹார்ன் அடிக்கணும்னு பார்க்குறீங்களா? இல்லைங்க, சம்மந்தம் இருக்குது, அதனால தான் பேசுகிறேன். ஏன்னா நிறைய பேர் தைராய்டு சர்ஜரிஸ் பண்ணுறாங்க. தைராய்டுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கப்புறம் அவங்களுக்கு ஃபாலோஅப் இல்லாமல் இருந்தாங்க அப்படின்னா கொஞ்ச நாள் கழித்து கை காலில் வந்து குறைக்கடி பிடிக்குது, ஸ்பேசம் வருது அப்படின்ட்டு வராங்க. நிறைய பேர் பார்க்குறோம். இதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, தைராய்டு அப்படின்ற கிளாண்டுக்கு பின்னாடி 4 சிறிய கிளாண்ட் இருக்குது. அது பேர் தான் பேராதைராய்டு கிளாண்ட்ஸ். அது என்ன இந்த பேராதைராய்டு, இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த பேராதைராய்டு ஹார்மோன் அப்படின்றது நம்ம நார்மலாக விட்டமின் டி எங்கேருந்து வருதுன்னு தெரியணும், பேராதைராய்டு பற்றி தெரியணும்னா. ஏன்னா விட்டமின் டி அப்படின்றது, அதுக்கு பேர் விட்டமின் இருந்தாலும் அதுவும் ஒரு ஹார்மோன். நமக்கு சூரிய வெளிச்சம் நம்ம தோலில் படுறப்ப அந்த ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனில் வர்றது தான் விட்டமின் டி. பட் இந்த விட்டமின் டி ஆக்டிவேட் ஆகிறதுக்கு பேராதைராய்டு கிளாண்ட் தேவைங்க. விட்டமின் டி இன்ஆக்டிவாக லிவரில் வந்து ஃபார்ம் ஆகும். அந்த லிவரில் ஃபார்ம் ஆனது ஆக்டிவேட் ஆகிறதுக்கு பேராதைராய்டு ஹார்மோன் இருந்தால் தான் அது ஆக்டிவ் விட்டமின் டியாக மாறும். ஆக்டிவ் விட்டமின் டியாக மாறினா தான் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்க கால்சியத்தை அப்சார்ப் பண்ணி போன்ஸில் போய் சேர்க்கும். ஸோ விட்டமின் டியோட வேலையே வந்து கால்சியத்தை அப்சார்ப் பண்ணுறது, போன்ஸில் சேர்க்குறது. பட் இந்த விட்டமின் டி ஒழுங்காக வேலை செய்கிறதுக்கு உங்களுக்கு பேராதைராய்டு இருக்கணும். சப்போஸ் நீங்கள் பேராதைராய்டு இங்கே ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த இன்ஆக்டிவ் விட்டமின் டி ஆக்டிவ் விட்டமின் டியாக மாறாது. அதனால உங்கள் கால்சியத்தை அப்சார்ப் பண்ண முடியாது. அதனால உங்களுக்கு கால்சியம் கம்மியாகும். நீங்கள் தைராய்டு சர்ஜரி பண்ணுறப்போ இந்த பேராதைராய்டு கிளாண்ட்ஸ் வந்து ப்ரிசர்வ் பண்ணணும். அதாவது அதையும் சேர்த்து எடுத்துடக்கூடாது. பட் சர்ஜரி பண்ணுறப்ப அதுக்கு எக்ஸ்பர்டீஸ் இல்லாதவங்க பண்ணாங்கன்னா அந்த பேராதைராய்டு கிளாண்டையும் சேர்த்து ரிமூவ் பண்ணிடுவாங்க. அப்படி ரிமூவ் பண்ணாங்கன்னா உங்கள் கால்சியம் கண்ட்ரோல் வந்து போயிடும். அப்போ என்ன ஆகும்னா உங்களுக்கு கால்சியம் லெவல்ஸ் ரொம்ப குறைஞ்சி போயிடும். ஸோ சர்ஜரிக்கு அப்புறம் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா குறைக்கடி வரும். சிலவங்களுக்கு அது எதனால் வருதுன்னே தெரியாமல் அந்த கால்சியம் லெவல்ஸ் ரொம்ப கம்மியானதுனால ஃபிட்ஸு கூட வரலாம். ஸோ ஃபிட்ஸு வந்து அதுக்கப்புறம் அட்மிட் ஆகி கால்சியம் லெவல்ஸ் கம்மியாக இருக்குன்றதை பார்த்து அதுக்கப்புறம் நாங்கள் திருப்பி கால்சியம் அண்ட் விட்டமின் டி கொடுத்து நிறைய பேரை ரிவைவ் பண்ணியிருக்கோம். ஸோ தைராய்டு சர்ஜரிஸ் பண்ணதாக இருந்தால் ஃபஸ்ட்டு தைராய்டுக்கு சர்ஜரி தேவையானது பார்த்துக்கோங்க. அதுக்கு நான் முதவே சொன்ன வீடியோஸில் டிராட் ஸ்கோர் அப்படின்றது ஒரு ஸ்கேனில் பண்ணணும். பெத்தஸ்டா கிளாசிஃபிகேஷன் எஃப்என்ஏசிக்குன்னு பண்ணணும். ஸோ ஸ்கேன் பண்ணி அதில் ஊசி குத்தி பார்த்து எஃப்என்ஏசி பண்ணி தேவைப்பட்டால் மட்டும்தான் ஆப்ரேஷன் பண்ணணும். கட்டி இருந்தாலே ஆப்ரேஷன் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. அண்ட் அப்படி சர்ஜரி பண்ணுறப்போ அந்த பேராதைராய்டு ப்ரிசர்வ் ஆயிருக்கா அப்படின்றத பார்க்கணும். பேராதைராய்டு ப்ரிசர்வ் ஆயிருக்கா இல்லைன்னு எப்படி தெரியும் அப்படின்னா, சர்ஜரிக்கு அப்புறம் கால்சியம் லெவல்ஸ் செக் பண்ணால் லெவல்ஸ் நார்மலாக இருக்குது அப்படின்னா தென் ப்ராபப்ளி பேராதைராய்டு ப்ரிசர்வ் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காச்சும் சர்ஜரி பண்ணியிருந்தாங்கன்னா டெஃபினட்டாக அவங்க தைராய்டு டெஸ்ட் பண்ணுறப்போ கால்சியம் லெவல்ஸையும் செக் பண்ணி பார்க்க சொல்லுங்கள்.